ஹாய் கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இடியப்ப கொத்து. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு 10-15 இடியப்பம் எடுத்துக்கொள்ளுங்க. வெங்காயம் ஒரு கப், ஒரு 2 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாத்தூள், இது சீரகத்தூள். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். அதோட முட்டை தேவை, 5 முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 5 முட்டை, ஒரு 15 இடியப்பத்துக்கு 5 முட்டை போதுமானது. இப்போ ஓகே, எப்படி செய்முறைன்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தாச்சியில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா சூடேறினதும் வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா கிளறணும். கொஞ்சம் உப்பு போட்டு கிளறினா டப்பன்ட்டு சீக்கிரம் வெந்துடும் வெங்காயம். அதோட இப்போ அந்த மசாலாக்களை போடணும். மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், எல்லா மசாலாக்களையும் போட்டு நல்லா கிளறணும். அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு முட்டையை ஒவண்டா உடைச்சி ஊற்றணும். இந்த 5 முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கிளறணும். நல்லா சின்ன சின்ன பீஸாக வரும் அந்த முட்டை, அது வரைக்கும் நல்லா கிளறணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறணும். கிளறி விடணும். பிறகு இடியப்பத்தை அப்படியே கொட்டி நல்லா அதை அந்த மசாலாக்கள் எல்லாம் ஒன்றா சேரும் வரைக்கும் நல்லா கிளறணும். கிளறி போட்டு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணால் ஓகே, ரெடி. இடியப்ப கொத்து ரெடி. ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.